ஹலோ கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் பூட் யூஎஸ்பி பென் டிரைவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைனில் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ண போகிற இப்போ இந்த விண்டோன்ற சாஃப்ட்வேர் என்ன அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஐஎஸ்ஓ ஃபைல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு போர்ட்டபிள் பென் டிரைவை கிரியேட் பண்ணிவிடுவீங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் போர்ட்டபிள் பென் டிரைவை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ வந்து டோட்டலாக அந்த பென்ட்ரைவ் எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலுக்காக மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுவீங்க. பட் இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வென்டாய் சாஃப்ட்வேர் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் அதில் எவ்வளோ ஃபைல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வேணான்ற ஐஎஸ்ஓ ஃபைலை உடனே ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு தடவையும் ஃபார்மேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட்டு மட்டும்தான் நடக்கும். ஸோ வாங்க இப்போ அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கணும். விண்டோய் டவுன்லோட் பேஜஸ் போயிடுறோம். போனீங்கன்னா இங்கே பாருங்கள், அவங்க வந்துட்டு விண்டோஸ்க்கான ஜிப் ஃபைல் கொடுக்குறாங்க, லினக்ஸ்க்கான ஃபைல் கொடுக்குறாங்க, அண்டு லைவ் சிடி கொடுக்குறாங்க. இந்த லைவ் சிடினா என்ன அந்த கான்செப்ட் தெரியலன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கீழே மெசேஜில் கேளுங்க, நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம விண்டோஸில் டவுன்லோட் பண்ணிப்போம். கிட்ஹப்புக்கு போகுது. நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இங்கே போனீங்கன்னா அதே லிங்க் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், லினக்ஸ் இருக்குது, லைவ் சிடிஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது. ஸோ இந்த விண்டோஸை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். 15 MB டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளார இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் Ventoy 2 disk.exeன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த exe ஃபைலை நம்ம ரன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எனக்கு தேவையான ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 7, விண்டோஸ் 11. ஸோ இது எல்லாமே வந்து என்கிட்ட வந்து இருக்குது. இப்போது நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். Ventoy 2 disk.exeன்ற பண்ணுறோம். எஸ், இங்கே நீங்கள் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிடணும். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பென்ட்ரைவ் வந்து இங்கே காட்டும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் என்ன பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து இங்கே ஷோ பண்ணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஷோ பண்ணதும் ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டால். இதில் பாருங்கள், வார்னிங் வில் பி லாஸ்ட் அப்படின்னு வருது. இதில் நீங்கள் வந்துட்டு எஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். YES அதை தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கேப்ஸ்லேயே டைப் பண்ணுங்கள். ஃபார்மேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் ஃபார்மேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ ஓகே கொடுங்க. எஸ், டபுள் செக் பண்ணுறாங்க. எஸ். ஸோ ஃபார்மேட் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த ஃபார்மேட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளி அந்த ஐஎஸ்ஓ ஃபைல்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இங்கே பாருங்கள், ப்ராசஸ் முடிஞ்சது. அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் பென்ட்ரைவை பார்த்தீங்கன்னா ரீநேம் ஆகிடுச்சு. பட் உள்ளார எந்த ஃபைலுமே இல்லை. பட் தட்ஸ் ஓகே, உள்ளே எதுவும் இல்லையெல்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் விண்டோஸ் 8 அண்டு விண்டோஸ் 11 இந்த ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் நான் காப்பி பண்ணி இந்த பென்ட்ரைவுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரில் உங்கள் ஆப்ஷன் கேட்கும் ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் அது ஃபார்மேட் ஆகும். பட் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிம்பிளி நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட்டு தான். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் எதனா ஃபைல் ஆட் பண்ணணுன்னாலும் ஜஸ்ட் அதை நீங்கள் காப்பி பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேருந்து நீங்கள் ஃபைல் எதனா ரிமூவ் பண்ணணுன்னாலும் அப்படியே நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பென்ட்ரைவ் எடுத்து அப்படியே நீங்கள் அதர் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இட் வில் ஒர்க். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் டைம் சேவிங் இருக்கும் உங்களுக்கு. காப்பி பண்ணி பேஸ்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நம்ம ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். இந்த காப்பி பேஸ்ட் வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஸ்ஓ இமேஜோட சைஸை பொறுத்து, உங்கள் பிசியோட ஸ்பீடை பொறுத்து இருக்கும். அது பொறுத்து டைம் வந்து உங்களுக்கு வேரி ஆகும் ஒவ்வொருத்தருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு காப்பி ஆகி முடிய போகுது. ஸோ காப்பி ஆகி முடிஞ்சது. இந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு எந்த பிசியில் நீங்கள் ஓஎஸ் போடணுமோ அந்த பிசியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட பயாஸ் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட யூஎஸ்பியை பூட் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து ஒர்க் பண்ணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பூட் மேனேஜருக்குள்ளே வந்தாச்சு. பயோ செட்டிங்கில் இருக்கிற பூட் மேனேஜருக்குள்ளே வந்தாச்சு. இதில் இந்த NVMeல வந்துட்டு 2ன்னு இருக்குல்ல, NSID இதுதான் என்னுடைய பென்ட்ரைவ். ஸோ என்னுடைய பென்ட்ரைவை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் பிசியில் பயோ செட்டிங்ஸில் என்ன USB நேம் வருதோ அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காட்டுது. நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண பென்ட்ரைவில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, Windows 8.1 அண்ட் Windows 11 ரெண்டுமே காட்டுது. இதில் இப்போ எதை வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் Windows 11 செலக்ட் பண்ணுறேன். ப்ரெஸ் என்டர். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 கேட்கும், நார்மல் மோட், விண்டோஸ் பூட் மோடு. அதில் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விண்டோஸ் பூட் மோடு கொடுக்கணும். நார்மல் மோட் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அது பிளாங்காகவே நிற்கும். ஸோ விண்டோஸ் பூட் மோட் கொடுத்தீங்கன்னா ஆகிறது உங்களுக்கு தெரியும். பாருங்க. ஸோ விண்டோஸ் பூட் ஆகுது. இப்படி தான் வந்துட்டு OS பூட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ISO ஃபைலை நீங்கள் லைனாக ஆட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி விண்டோஸ், லினக்ஸையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு லினக்ஸ் ஃபைல், ஒரு விண்டோஸ் ஃபைல். அதுவும் இப்போ நம்ம எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ லினக்ஸ் ஃபைல் ஆட் பண்ணுறதுக்காக ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இது பாருங்க, ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிளி காப்பி பேஸ்ட் ப்ராசஸ் தான், வேறு எந்த ப்ராசஸுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பென்ட்ரைவ் மறுபடியும் ஃபார்மேட் பண்ணலாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பென்ட்ரைவை கொண்டு போய் நம்மளுடைய பிசியில் மறுபடியும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அங்கே ஆட் பண்ண ஓப்பன் சோர்ஸ்ன்ற அந்த ஃபைலு உள்ளே வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவோம். விண்டோஸில் எப்படி விண்டோஸ் மோடுன்னு நான் சொன்னனோ, இதில் GRUB2 மோடு அதை செலக்ட் பண்ணணும். பாருங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். பட் எனக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி ஒரு ஃபைலை இப்போ நம்ம எப்படி சிம்பிளாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் பென்ட்ரைவ்க்கு வரும். எந்த ஃபைலை ரிமூவ் பண்ணலாம்? விண்டோஸ் 11 இப்போ நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ விண்டோஸ் 11 இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த பென்ட்ரைவை நம்ம அந்த பிசியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம், 2 மட்டும் காமிக்குதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் 2 ஃபைல் தான் காட்டுது. நம்ம ரிமூவ் பண்ணினா விண்டோஸ் 11 ISO ஃபைலு காட்டல, விண்டோஸ் 11 OS காட்டல. ஸோ டோட்டலாகவே 2 தான் வந்துட்டு இதில் வந்து காமிக்குது. இதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ். ஒவ்வொரு தடவை நம்ம ஃபார்மேட் பண்ணணும் இப்போ அவசியம் இல்லை. பாருங்கள், ரிமூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது எல்லாமே சிம்பிளி காப்பி பேஸ்ட்லேயே வந்து ஒர்க் ஆகிடுச்சு. அதனால் நிறைய டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம நிறைய ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும்னா வந்துட்டு ஒவ்வொரு தடவை ஃபார்மேட் பண்ணணும் அவசியம் இல்லை. சிம்பிளி ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணி எந்த ISO ஃபைல் வேணுமோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறேன். உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணுறேன். தேங்க்யூ.